Hey guys, welcome back to Show Frames. நான் ரீசெண்டாக நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் போயிட்டு வந்தேன். அதோட வீடியோஸ் எல்லாம் என் சேனலில் இருக்குது அண்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் பிளான் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஹலேபீடு டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அந்த கோவில். கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த நேத்ராவதி பீக் வரீங்கனாக்கா அதை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு திரும்பி போகும்போது அந்த வேலையில் இருக்கக்கூடிய இந்த கலச ஹேங்கிங் பிரிட்ஜும் விசிட் பண்ணியிருந்தோம். அதுவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு கொடிகே ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் மழை கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால இந்த டைமில் அந்த இடத்த விசிட் பண்ண கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவரமனை பெட்ட போகலான்னு பிளான் பண்ணோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. இதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் விசிட் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னாக்கா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலச ஹேங்கிங் பிரிட்ஜோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, எண்டு கார்ட்லேயுமே தரேன், மிஸ் பண்ணாமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தேவரமனை பெட்டா தான் விசிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ அற்புதமான லொக்கேஷன் அது, மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ராணிஜெரி காஃபி ஷாப் இருக்க லொக்கேஷன். இந்த லொக்கேஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும், அதுதான் கொடிகே ஃபால்ஸ் போகிற ரூட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பண்டேஜா ட்ரெக்கிங் போகிற ரூட்டுமே அதுதான். போன வாட்டி சம்மரில் வந்திருந்தப்போ இவங்க ஹோம் ஸ்டேயில் தங்கி தான் நம்ம இந்த 2 லொக்கேஷனை விசிட் பண்ணியிருந்தோம். 2 லொக்கேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் பிளான் பண்ணுறோம், இந்த லொக்கேஷனையும் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேத்ராவதி பீக் எந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கோ அதே அளவுக்கு இந்த லொக்கேஷனுமே இருக்குது. இந்த லொக்கேஷன் வீடியோ ஏற்கனவே என் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா இதையும் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா அதே அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பண்டேஜா ட்ரெக்கிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர்லேருந்து 298 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் இந்த நேத்ராவதி பீக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கில் நீங்கள் கைடு இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பண்டேஜா ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கைட் சார்ஜஸுமே கிடையாது. நீங்கள் வெறும் ட்ரெக்கிங் டிக்கெட்ஸை புக் பண்ணினாக்கா நீங்களே தனியாக அந்த ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ட்ரெக்கிங்கோட டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடில் 8 கிலோமீட்டர் இருக்கும், நீங்கள் 2 சைடும் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாடரேட் தான், எந்த விதமான டிஃபிகல்ட்டும் இருக்குது. அந்த ட்ரெக்கிங்கில் நீங்கள் நார்மலாக இந்த ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த இந்த ட்ரெக்கிங்கோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷன். இந்த போர்டை பார்க்கும்போது நீங்கள் சிட்டியை ரீச் ஆகிருக்கீங்க. இந்த போர்டில் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா டுவர்ட்ஸ் பெங்களூர் பார்க்க ஒரு 20 கிலோமீட்டரில் தேவரமனை பெட்டா போகக்கூடிய ரோடை ரீச் ஆகிடுவீங்க. இந்த தேவரமனை பெட்டாவை பார்க்குறதுக்கு நீங்கள் ஹைவேலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். பெங்களூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லொக்கேஷன் 276 கிலோமீட்டரில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். அதுவே நீங்கள் சிக்கமங்களூர்லேருந்து திரும்பி வரீங்கனாக்கா 62 கிலோமீட்டரில் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். இந்த தேவரமனை பெட்டாவை விசிட் பண்ண பெஸ்ட் டைம்னு நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணிங்கனாக்கா செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் போகலான்னு போட்டிருக்கோம். ஏன்னா வின்டரில் இந்த லொக்கேஷனை சுற்றியுமே ஃபுல்லாக ஃபாக் இருக்கும், போகிற வழி எல்லாமே அவ்வளோ சூப்பரான லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் இந்த ஃபாகோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கனாக்கா நீங்கள் சம்மரை தவிர வேறு எந்த சீசனில் இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா சம்மரில் வெயில் இருக்கிறதுனால இந்த லொக்கேஷனில் ஒரு அவ்வளோவா அந்த ஃபீல் இருக்காது. ஆனால் நீங்கள் சம்மர் தவிர வேறு எந்த சீசனில் இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணாலுமே இதே ஃபீல் தான் கொடுக்கும் உங்களுக்கு. நான் போன தடவை சம்மரில் பண்டேஜா ட்ரெக்கிங் வந்திருந்தப்போ இந்த தேவரமனை பெட்டாவையும் விசிட் பண்ணியிருந்தேன். அப்போயுமே இந்த லொக்கேஷன் சூப்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பண்டேஜா ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை முடிச்சுட்டு திரும்பி பெங்களூர் போகும்போது இந்த லொக்கேஷன் விசிட் பண்ணியிருந்தேன். சம்மரில் கொஞ்சம் வெயில் இருந்தாலுமே இந்த லொக்கேஷன் பார்க்க அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. என்னை கேட்டால் நேத்ராவதி பீக் இல்லை இந்த பண்டேஜா ட்ரெக்கிங் பிளான் பண்ணி வராங்க, மிஸ் பண்ணாமல் இந்த தேவரமனை பெட்டாவையும் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வேலை இருக்கக்கூடிய ஒரு தரமான லொக்கேஷன் தான் இது. ஹைவேலேருந்து இந்த தேவரமனை பெட்டா போகிற வரைக்குமே ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பரான லேண்ட்ஸ்கேப் வியூவெல்லாம் இருக்கும். ஸோ யார் சிக்கமங்களூர் பக்கம் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணி பாருங்கள்.
இது பார்த்தீங்கன்னா தேவரமனை பெட்டில் இருக்க காலபைரவேஸ்வரர் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த கோவிலோட டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா காத்தால 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நெட்டில் போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் இங்கே வந்தப்போ இந்த கோவில் க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு, அதனால் கோவில் உள்ளே போக முடியல. இது பார்த்தீங்கன்னா தேவரமனை அப்படின்னு நீங்கள் அந்த சிக்மங்களூர் உள்ள அந்த ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும், நான் அதை காட்டுறேன். அந்த சிட்டிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா தேவரமணி ஹில்ஸ், இந்த ஹில் கிடைக்கும். இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 செகண்ட் வரைக்கும் இது மொத்தமாகவே மூடிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன வியூ கிடைக்கல, அந்தளவுக்கு மூடிட்டு இருந்துச்சு ஃபாகு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காற்றாச்சு, எல்லாமே கிளியர் ஆகிடுது. இருக்கு பார்க்கலாம், ஒரு சின்ன ஹில் தான். ஒரு 500 மீட்டர் மேலே போனாக்கா அந்த மொத்த லொக்கேஷனும் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே போய்ட்டு அந்த வியூவை காமிக்கிறேன். பெங்களூர்லேருந்து வரும்போது உங்களுக்கு இந்த லொக்கேஷன் லெஃப்ட் சைடில் கிடைக்கும். அதே சிக்கமங்களூர்லேருந்து வந்தீங்கன்னாக்கா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரைட் சைடில் கிடைக்கும். அந்த ஹைவேலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னாக்கா இந்த ஹில்ஸ், சின்ன ஹில் தான். வராமல் யாராக இருந்தாலும் மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஒரு 500 மீட்டர் தான் மேலே கிளைம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 500 மீட்டர் தான் மேலே கிளைம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போன வாட்டி நான் சம்மரில் வந்தேன், அப்போவே மேலே போய் பார்க்கும்போது வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ மான்சூனில் இந்த மழை ஒரு 2 செகண்ட் முன்னாடி நாங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு போது இருந்த ஃபாக் இப்போ இல்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாக காற்றுல கிளியர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அன்பிரடிக்டபுள் வெதர் இங்கே இருக்கும். ஸோ மான்சூனில் வந்து ட்ரை பண்ணுறப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், திருப்பி ஃபாக் மூடுது. இன்னும் ஒரு செகண்டில் ஃபுல்லாமே மூடிடும், அந்தளவுக்கு ஃபாகி இருக்கும் இங்கே. கண்டிப்பாக மான்சூனில் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கீழேருந்து ஒரு 500 மீட்டர் ஏறி போனால் மலையோட டாப்புக்கு போயிடலாம். இது ஒரு சின்ன மலை தான், ஸோ ஈஸியாக ஏறிடலாம். போன தடவை வந்தப்போ எல்லா மலைகளுமே பார்க்க முடிஞ்சுது, ஆனால் இப்போ ஃபுல்லாக ஃபாக் இருக்கிறதால எந்த மலைகளுமே பார்க்க முடியல. பட் உங்கள் ஊரில் இதை வருமா? அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வியூ இருக்குது. போன தடவை பார்த்த வியூ இப்போ சுத்தமாக தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபாக் இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே அந்த வியூவை பார்க்க முடியல. இதுதான் சம்மரில் நான் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ. இந்த வியூவை பார்க்கலான்னு தான் வந்தோம், ஆனால் ஃபுல்லாக ஃபாக் இருக்கிறதால எதுவுமே பார்க்க முடியல. இங்கே இந்த வியூவை பார்க்கலாம் தான் வந்தோம், ஆனால் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக ஃபாக் இருந்ததால் இந்த லொக்கேஷனில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்பவும் பைக் எடுத்து பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். இந்த தேவரமனை பெட்டாக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. ஆனால் பைக் பார்க்கிங் மட்டும் ஒரு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, மற்றபடி வேறு எந்த விதமான என்ட்ரி ஃபீஸும் கிடையாது இங்கே. அதனால் பைக் ட்ராவல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபேமிலியோடு வருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பிளான் பண்ணாலும் இல்லை ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்ணாலும் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. நாங்கள் பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வர வண்டியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பனிமூட்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பனிமூட்டமாக இருக்கும்போது இங்கே வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வாங்க. நாங்கள் இந்த தேவரமனை பெட்டாக்கு வரும்போது இருந்த பனியை விட திரும்பி போகும்போது வேறு லெவலில் பனி இருந்துச்சு. பைக்கை ஓட்டிகிட்டு போகும்போது இதை மேகத்துக்குள்ளேயே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபுல்லாக பனிமண்டலமாக இருந்துச்சு.
நான் இது வரைக்குமே இப்படி ஒரு வெதரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி மேகத்துக்கு நடுவில் பைக் ஓட்டிட்டு போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த தேவரமனைப்பேட்டை மான்சூனில் இல்லை வின்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் போகிற வழி எல்லாமே டீ அப்புறம் காஃபி எஸ்டேட் தான் இருக்கும். இந்த பனிமூட்டத்தோடு அந்த டீ எஸ்டேட்டையும் காஃபி எஸ்டேட்டையும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோவோட இந்த நேத்ராவதி பீக் ட்ரிப்பு முடியுது. இந்த ட்ரிப்பில் நான் கவர் பண்ண ஹலேபீடு கோவில், நேத்ராவதி பீக் ட்ரக், கலசா ஹேங்கிங் பிரிட்ஜ், கடைசியாக இந்த தேவரமனைப்பேட்டை, இந்த எல்லா லொக்கேஷனோட வீடியோவும் என் சேனலில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது என்னோட இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.